Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி வாழைக்காய் பொரியல். இதை எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம். அதை ஓரத்துல கட் பண்ணிட்டு நல்லா தோலை சீவி நம்ம சின்ன சின்ன சைஸா கட் பண்ணி வச்சிருவோம். இங்க பாருங்க, இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வாழைக்காய் பொரியல் பண்றது நல்லா ஃப்ரையாவும் ஆகும், டேஸ்டாவும் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதில் பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிஸாக கட் பண்ணி இதில் போட்டுருவோம். இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனாதான் வாழைக்காய் பொரியல் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ அதிலேயே வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுருவோம். இப்போ அதில் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காவை இதில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம எண்ணெயிலே வதக்கிடலாம். இப்போ லேசாக எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க சாம்பார் பொடி இல்லைன்னா ஆச்சி, சக்தி எந்த சாம்பார் பொடினாலும் பரவாயில்ல. சாம்பார் பொடி போட்டோன்னா இந்த வாழைக்காய் பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இதை நம்ம மசாலாவோட நல்லா இதை பிரட்டிடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். 1/2 கிளாஸை விட கம்மியாக ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நிறைய தண்ணி ஊற்றணுன்னா வாழைக்காய் குழஞ்சிரும். அதனால் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வேகவும் செஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இந்த மிளகுத்தூள் போட்டோன்னா வாழைக்காய் பொரியல் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இந்த வாழைக்காய் பொரியலில் தேங்காவை துருவி போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சாதத்துக்கு, வத்த குழம்புக்கெல்லாம் இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 5 to 10 மினிட்ஸில் இந்த பொரியல் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.